இருக்குது. அன்பு உள்ளவங்க வந்து எலும்பு கூட அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய பேர் அது உள்ளுக்குள்ளே போகிறதில்ல. என்னை பொறுத்தளவில் வள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னது வந்து உடல் தானத்தை பற்றி. அதாவது உடல் தானம் வந்து ஒரு மருத்துவருக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது மெடிக்கல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். அந்த கடாவர்னு சொல்லுவாங்க, அந்த உடலில் இருந்து தான் மருத்துவம் படிக்க முடியும் அப்படிங்கிறது ஹிப்போக்ரட்டிஸ் வந்து மருத்துவ உலகத்தின் தந்தை, மருத்துவத்தோட தந்தை, அவரோட தத்துவம். இதை வந்து எங்கள் அப்பா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஹிப்போக்ரட்டிஸோட தத்துவம் இந்த மருத்துவத்தில் உடலில் இருந்து தான் மருத்துவர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி. அதனால் எங்கள் அப்பா இறக்கும்போது நான் ஃபிலிப்பைன்ஸில் தான் இருந்தேன். ஆனால் வந்து எங்கள் அப்பாவோட விருப்பம் வந்து உடலை தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து இங்கே நாங்கள் மருத்துவமனைக்கு தகவல் சொல்லி உடல் தானம் பண்ணியிருந்தோம். எங்கள் அப்பா கூட சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர், எங்கள் அப்பாவோட நண்பர்களும் சரி என்னோடய உறவினர்களும் சரி நிறைய பேர் தானம் பண்ணியிருக்காங்க. எங்களோட உடம்பும் அப்படி தான் போகும். அதனால் மருத்துவர்கள் எங்களை வந்து பிரிக்க முடியாது. சும்மா ஏதோ வந்து இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம இறப்புக்கு பின்னும் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவணும் அப்படின்னா நம்ம வந்து என்பும் உரியர் பிறருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து குறிப்பாக மருத்துவர்களுக்கு இருக்கணும். அப்போ வந்து வாழும் காலத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான்